வெல்கம் டு தி விசில். இயக்குனர் ரவிக்குமார் ராஜேந்திரன் இயக்கத்தில் வெளியாகிருக்கிற அயலான் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அது இனிமேல் என்னோட வேலை. அயலான் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே இந்த படத்தின் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் இயக்குனர் ரவிக்குமார் ராஜேந்திரன். ஏன்னா அவரோட முதல் படமான இன்டர்நெட் நாளை தமிழில் முக்கியமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னே சொல்லலாம். ஒரு டைம் டிராவல் கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை இங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே எளிமையாக புரிகிற மாதிரியும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியும் ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு படமாக எடுத்திருந்தாரு. அந்த அடிப்படையில் அவர் அடுத்ததாக ஒரு ஏலியன் படம் பண்ண போறாரு. அதில் சிவகார்த்திகேயன் மாதிரியான ஒரு என்டர்டெய்னர் நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இந்த படத்தின் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்துச்சு. பல்வேறு காரணங்களால நீண்ட நாள் தயாரிப்பில் இருந்த இந்த அயலான் படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. அயலான் படத்தோட கதை என்ன, படம் எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிக்கும்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். அயலான் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பேராசை பிடிச்ச சயின்டிஸ்ட் பணத்தாசை காரணமா இந்த பூமியை அழிக்கக்கூடிய ஒரு கொடுமையான விஷவாயுவை பூமிக்கு அடியில இருந்து தோண்டி எடுக்கிறாரு. அதை வேற்று கிரகத்தை சேர்ந்த ஒரு ஏலியன் ஒரு மனிதனோட துணையோட தடுக்க முயற்சி பண்ணுது. அவங்களால தடுக்க முடிஞ்சதா அப்படிங்கிறது தான் அயலான் படத்தோட ஒன்லைன். ஆரியன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த ஆரியன் அவர் தான் அந்த பணத்தாசை பிடிச்ச சயின்டிஸ்ட். அவர் பூமிக்கு அடியில ரொம்ப ஆழத்தில் தோண்டினோம்னா ஒரு விஷவாயுவை கண்டுபிடிக்கலாம், அதை நம்ம வெப்பனா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பணத்தாசையோட அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பூமியை ரொம்ப வேகமா தோன்றதுக்கு ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் யூஸ் ஆகுது. அந்த டிவைஸ் ஏலியன்கள் வசிக்கக்கூடிய கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதிர்பாராதமா ஒரு டைம் பூமியில விழுந்துருது. அதை வச்சு இந்த பூமியை தோண்டி அதுல இருந்து விஷவாயுக்கள் எடுத்து அதுல இருந்து வெப்பன்ஸ் தயாரிக்கலாம் அப்படிங்கறதா இந்த ஆரியன் அவரோட நோக்கமா இருக்குது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஏலியன்ஸ் அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம கிரகத்தில் இருக்கிற ஒரு டிவைஸை வச்சு அவங்க பூமியவே அழிக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் ஈடுபடுறாங்க. இதை நம்ம தடுத்தாலும், ஏன்னா பூமி மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல, பல்வேறு உயிர்களுக்குமானது. இதை தடுக்கிறதுக்கு நம்மள ஒருத்தர் பூமிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு ஏலியனை பூமிக்கு அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம பூம்பாறைங்கிற கிராமத்துல விவசாயம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் இயல்பிலே எல்லா உயிர்களிடத்தையும் நேசம் செலுத்தக்கூடிய ஒருத்தரா இருக்கிறாரு. குழிக்குள்ள இருந்த ஒரு யானைக்குட்டியை காப்பாத்தி அதோட பெற்றோர்கள் கிட்ட கொண்டு போய் விடுறாரு. பயிர்களே விளையினாலும் பரவாயில்ல, நான் இந்த மருந்துகள் பூச்சிக்கொல்லிகள்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட இருக்கிற ஒருத்தரா இருக்கிறாரு. அதே போல பறவைகள் பூச்சிகள் சொல்லிட்டு எல்லா உயிர்களுமே உயிர் வாழணும், எல்லா உயிர்களுக்குமானதான் இந்த பூமி அப்படிங்கிற கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தரா இருக்கிறாரு. ஒரு சிச்சுவேஷன்ல கடன் சுமை காரணமா சென்னைக்கு போறாரு. சென்னைக்கு போயிட்டு நம்ம சம்பாரிச்சு இந்த கடன்லாம் அடைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட சென்னைக்கு போறாரு. அதே நேரத்தில் ஆரியன் இண்டஸ்ட்ரீஸ் அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க சென்னையிலேயே ஒரு பகுதியை சூஸ் பண்ணி அங்க மைனிங்லாம் அமைச்சு அந்த இடத்துல அந்த பூமிக்குள்ள தொலை போடுற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேற்றுக்கிரகத்துல இருந்து அனுப்பப்பட்ட ஏலியன் அதுவும் சென்னைக்கு அந்த ஸ்பார்க் அப்படிங்கிற டிவைஸ் நம்ம எடுத்துட்டு போயிடணும், அதை எடுத்துட்டா அவங்களால இந்த ப்ராஜெக்ட்டை கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற நோக்கத்தோட ஏலியனும் சென்னைக்கு வருது. ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனும் ஏலியனும் நட்பாகிற ஒரு சூழல் உருவாகுது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரியன் கம்பெனிக்கு எதிராக சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அவங்க அந்த மைனிங் ப்ராசஸ் அவங்களால தடுத்து நிறுத்த முடிஞ்சதா, இந்த ஸ்பார்க் டிவைஸை எடுத்துக்கிட்டு ஏலியன் வெற்றிகரமா அவங்களோட கிரகத்துக்கு போக முடிஞ்சதா அப்படிங்கறது அயலான் படத்தோட மீதி கதை. அயலான் படத்தோட மிகப்பெரிய பலம் இயக்குனர் ரவிக்குமார் ராஜேந்திரன் தான். ஏன்னா அந்த ஏலியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தமிழ்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சயின்ஸ் ஃபிக்ஷன், டைம் டிராவல், டைம் லூப் அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அப்படியான சூழல்ல ஏலியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு அது தமிழ் சினிமா மக்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே கிரியேட் பண்ணி எல்லாரையும் எங்கேஜ் பண்ண வகையில ரவிக்குமார் ராஜேந்திரன் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அந்த ஏலியனோட கதாபாத்திர வடிவமைப்பே ரொம்ப அழகா இருந்துச்சு. நடிகர் சித்தார்த் அவர்கள் குரல் கொடுத்திருந்தாரு. எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய வகையில ரொம்ப கியூட்டான வகையில தான் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. சிவகார்த்திகேயன் குரூப்ல இருக்கும்போது அது பண்ற சேட்டைகளா இருக்கட்டும், எதிரிகள் கிட்ட சண்டை போடுறப்ப அதோட பவரா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ரசிகர்கள் ரசிச்சு என்ஜாய் பண்றபடியா தான் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்ததா சிவகார்த்திகேயன் தமிழ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரா தான் இருந்தாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா உயிர்களிடத்தையும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபரா வராரு. கிராமத்துல இருக்கும்போதும் சரி, சிட்டில இருக்கும்போதும் சரி, அவருக்குள்ள இருக்க இன்னசென்ஸ் வெளிப்படுற இடங்கள் எல்லாமே அந்த கேரக்டர் ரொம்ப ரசிக்க வச்சதுன்னு சொல்லலாம். அதுலயும் இந்த சூப்பர் பவர் அப்படிங்கிற விஷயத்தை இந்த படத்துல ஹேண்டில் பண்ணி இந்த விதம் ரொம்பவே அழகா இருந்துச்சு. அடுத்ததா காமெடி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான காமெடிகள் ரசிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில காமெடிகள் கொஞ்சம் அவுடேட்டடா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் ரொம்ப நாளா ப்ரொடக்ஷன்ல இருந்தது கூட அதுக்கான காரணமா இருக்கலாம். கிராமத்து போர்ஷன்ஸ்ல வர பாலா அவரோட காமெடிஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் யோகி பாபு, கோதண்டம், கருணாகரன் சொல்லிட்டு அந்த கேங்கோட காமெடிஸ் சொல்லிட்டு நிறைய காமெடிஸ் படத்துல என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் ஏலியன் வந்ததுக்கப்புறம் ஏலியனுக்கும் யோகி பாபு, கோதண்டம், கருணாகரன் அவங்களுக்குலாம் நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. இந்த ஏலியன் கேரக்டர் டைரக்டர் ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஏன்னா அது நிறைய சாகசங்கள் பண்ணக்கூடிய, நிறைய பவர் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கு. அதே நேரத்தில் அதுக்குள்ள ஒரு இன்னசென்ஸ் இருக்குது, காமெடி பண்ணுது, எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி சுற்றி நடக்கிற பல விஷயங்களை வச்சு ஏலியன் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருந்தான்னு சொல்லலாம். அடுத்ததா ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ் நம்ம ஆல்ரெடி எல்லாமே கேட்டுட்டோம். பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல பல காட்சிகளை எலிவேட் பண்றதுக்கு பிஜிஎம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல எந்திரன் 2.2 சாயல் தெரிஞ்சையும் நல்லா தவிர்க்க முடியல. அதே போல சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், ஆர்ட் டைரக்ஷன் சொல்லிட்டு எல்லா விஷயமே டெக்னிக்கலா இந்த படத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் தாண்டி நம்மளை பிரமிக்க வச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா
பார்த்தோம்னா பேண்டமெக்ஸ் அவங்களோட சிஜி ஒர்க்ஸ் தான். ஏன்னா இந்த ஏலியனை வந்து இவ்வளோ தத்ரூபமாக கிரியேட் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்னே தெரியல. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்த சிஜி காட்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து எந்த வகையிலையுமே வந்து ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு படம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏலியன் அவங்க கிரியேட் பண்ணியிருந்த விதம் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக அயலான் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் முழுக்கவே குழந்தைகள் ரசித்து என்ஜாய் பண்ணுறதுக்கான நிறைய காட்சிகள் இருக்குது. குழந்தைகள் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய ஒரு படமாக தான் அயலான் இருக்கும். அதை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு பார்த்தா, கண்டிப்பாக ஒரு புது ஜானர் தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு எங்கேஜிங்காக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வகையிலே இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்ல படமாக தான் இருக்குது. ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன லேக்ஸ் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. பட் அது வந்து ஆடியன்ஸ் வந்து எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி தான் இருக்கு. ஸோ அயலான் படம் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய எல்லாரையுமே எங்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் வந்திருக்கு. இயக்குனர் ரவிக்குமார் ராஜேந்திரன் பொறுத்த வரைக்கும் இன்று நாளை மாதிரி ஒரு டைம் டிராவல் கான்செப்டை வச்சுட்டு சூப்பரான ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அடுத்ததா ஏலியன் கான்செப்ட் வச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை கொடுத்துட்டாரு. அடுத்தது நடிகர் சூர்யா கூட தான் படம் பண்ண போறாரு. அதுவும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானரை வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து ரவிக்குமார் ராஜேந்திரன் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிறைய படங்கள் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சிவகார்த்திகேயன், மாவீரன்லேருந்தே சிவகார்த்திகேயனோட வேற ஒரு வெர்ஷன் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா ஒரு ராஜ்கமல்ல கமல் சார் ப்ரொடக்ஷன்ல பண்ணக்கூடிய படமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த படம் மாவீரனுக்குலாம் ரொம்ப முன்னாடி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற வகையிலையும், இதுக்கப்புறம் அவரோட ஜேர்னி எப்படி கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற வகையிலையும் அவர்கிட்ட இருந்து தொடர்ந்து நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அயலான். நீங்க அயலான் படம் பார்த்துருந்தீங்களா? படம் பார்த்துனா உங்களோட வியூஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.